என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவுக்குள் என்னை நீ கண்டுவிட்டாயானால் எப்படியாவது உன் தாயானவள் என்னை நீ தொட்டுவிடு. என் குழந்தையே, நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியலில் உனக்கான வாய்ப்பு ஒன்று நான் சொல்கின்ற இவர் மூலமாக உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தை, நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் நாளிலேயே உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாயல்லவா? இனியும் இதையெல்லாம் எண்ணி நீ மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். எத்தனையோ விஷயங்கள் உனக்கு மனதளவில் மிகுந்த காயங்களை கொடுத்திருந்தாலும் இன்னமும் சில விஷயங்கள் உன்னை வாழச் சொல்லி எப்பொழுதுமே தூண்டிக்கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உன்னோடு நான் பயணிக்கும் பொழுது எத்தனை இடர்கள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதும் இனி உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுப்பதும் என்னுடைய வேலையாக நான் வைத்திருக்கிறேன் அல்லவா? இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னிடத்தில் நிச்சயமாக நல்ல பதில் இருக்கும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம் என்ற உணர்வு உனக்குள் இருக்கும். எல்லா நிலையையும் தாண்டி நீ உனக்குள் கொண்டு வருகின்ற உன்னுடைய சந்தோஷங்களை ஒரு நொடி பொழுதேனும் நீ விட்டு விடாதே. நான் இருந்து உனக்கு அதனை நடத்துவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு திருப்பங்களையும் நீ உணர்ந்து கொண்டு இந்த இரவை நல்லபடியாக கடந்து வர வேண்டும். வாரத்தினுடைய தொடக்க நாள் நாளைய விடியல். இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்திலெல்லாம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். அது உன் தாயானவள் என்னுடைய கடமை அல்லவா? அதனால் நாளைய விடியலில் உனக்கு ஒருவரின் மூலமாக மிகப்பெரிய உதவியை கிடைக்கச் செய்யவும் அந்த உதவியினால் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்தவும் நான் முடிவு செய்து விட்டேன். இனி என்னுடைய முடிவிலிருந்து நான் மீற மாட்டேன். உன்னுடைய வார்த்தைகளையும் இந்த தாயானவளுக்கு நீ செய்து கொடுத்த சத்தியத்தையும் நினைவில் கொண்டு நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான விடியலாக மாறுவதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். என்ன சத்தியத்தை எனக்கு கொடுத்தாய் என்று யோசிக்கிறாயா? எந்த நிலையிலும் பின்வாங்க மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கண்ணீர் சிந்த மாட்டேன். இந்த இரண்டும் தான் நீ எனக்கு கொடுத்த சத்தியம். அதனால் கண்ணீரை வீணாக்காமல், முயற்சிகளை கைவிடாமல் நீ முன்னேறி கொண்டே இருந்து உன்னுடைய வெற்றிக்கு மிகவும் அருகில் உன்னை கொண்டு நிறுத்துவதற்கு நீ நிச்சயமாக எனக்கு கொடுத்த இந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். நீயாகவே உன்னை குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்குள் எத்தனை திறமைகள் கிடைக்கிறது என்பதனை நீ உணராமல் போனதுதான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். இனிமேலும் இதையெல்லாம் கடந்து நீ உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முன்னே வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கஷ்டம் வந்துவிட்டதனால் வாழ்க்கையில் எதுவும் இல்லாததாக அர்த்தமாகிவிடுமா? கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்கிறது? கஷ்டங்கள் இல்லை என்றால் அது வாழ்க்கையாகவே இருக்காது. அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் உனக்கு ஒருபொழுதும் கிடைக்காது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொண்டால் தானே உனக்கு அது நிலைத்திருக்கும். இல்லாது போனால் நீ எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அது உன்னோடு நிலைத்திருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த வராகி உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு தரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைத்துவிட்டால் அத்தனை மாற்றங்களுக்கும் உன் வாழ்க்கை ஒரே நொடியில் பதிலை கொடுத்துவிடும். உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்துவிடும். இந்த நம்பிக்கை கொண்டு நாளைய விடியலை எதிர்கொள்வதற்கு நீ தயாராகிவிட வேண்டும். என் குழந்தையே, வாய்ப்புகள் உன் வீட்டு கதவை தட்டும் பொழுது நீ கதவை திறக்காமல் படுத்துறங்கி கொண்டிருந்தாயானால் அதன் பிறகு இந்த வாய்ப்புகள் நாம் இங்கு செல்லவே வேண்டாம் என்று நினைத்து ஒதுங்கி விடுவார்கள். அதாவது கதவை என்றால் வீட்டு கதவையா சென்று திறப்பாய்? அது கிடையாது. உன்னுடைய மனது என்கின்ற கதவு. அதாவது உனக்கு இதை செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீ உன்னுடைய மனதை பூட்டி வைத்து கொண்டாயானால் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் இது நமக்கு தேவையில்லாத வேலை என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாயானால் உன்னை தேடி வருகின்ற வெற்றிகள் கூட உன்னை விட்டு பறி போய்விடும் அல்லவா? மீண்டும் ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வர யோசிக்கும். இவர்களுக்குத்தான் நம்முடைய மதிப்பு என்னவென்று தெரியவில்லையே, அப்படியானால் மீண்டும் மீண்டும் இவர்களை தேடிச் செல்வதனால் என்ன பலன் என்று உன்னை தேடி வராமலேயே போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரொருவர் தனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இங்கு சாதிக்க முடியும். மற்றவர்களால் இங்கு சாதிக்க முடியும் என்று கேட்டால் அதற்கு ஒருபொழுதும் வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையே, நல்லதொரு நேரத்தில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உன் தாயானவள் அங்கு வந்து உனக்கான ஒரு நம்பிக்கையை தருவேன். அந்த நேரம் அதை பெற்றுக்கொண்டு என் குழந்தை, நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சாதனையை புரிந்துவிட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அம்மா நேரடியாக வந்து உனக்கு நம்பிக்கையை கொடுப்பேனா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. யாராவது ஒருவரின் ரூபத்தில் நான் உன்னை தேடி வருவேன். உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளாக இருக்கும். பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நான் சொல்கின்ற வார்த்தைகளாக உன் மனதை வந்து வருடும். நாம் நினைத்ததை எல்லாம் எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்துவிடும். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதனை உணர்ந்து விடுவாய். உன்னோடு என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அது. இனி எப்பேற்பட்ட நிலையிலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அது. உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நான் இன்னமும் உனக்கு என்ன தர காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ உணர வேண்டிய நேரம். யார் உன்னிடத்தில் வந்து இதுவும் கடந்து போகும் என்கின்ற வார்த்தைகளையும் உனக்கு நல்லது நடக்கும் கவலைப்படாதே என்கின்ற வார்த்தைகளையும் சொல்கின்றார்களோ அவர்கள் தெய்வத்தின் அம்சமானவர்கள் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் இந்த ரூபத்தில்தான் உன்னை காண வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக தீய சொற்களை பேசுவதும் தீய விஷயங்களை பற்றி மட்டுமே உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதுமாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் தீய சக்தி உன் வாழ்க்கையை கெடுக்க அனுப்பிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொண்டு இவர்களை எப்பொழுதுமே நீ தவிர்த்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதற்கு தயாராகிவிட்டது. நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்திக்கொள். நீயும் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டால் போதும். நிச்சயமாக பலவிதமான திருப்பங்களுக்கு மத்தியிலும் பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியிலும் எப்பொழுதுமே நீயாக இருந்து விட்டால் போதும். வேறு எதை பற்றியும் உனக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு எந்த விஷயங்களை பற்றியும் நீ யோசிக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன் தாயானவள்
உனக்கு வெற்றி விடியலை கொடுக்க முயற்சி செய்கின்றேன். அம்மா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று நீ சொல்வாயானால் அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம். நீ கடந்து வந்த பாதையில் உனக்கு ஏற்பட்ட எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு நீ வந்திருக்கின்றாய். இந்த விஷயத்தில் உனக்கு இதைவிட சிறப்பான பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதையும் நினைத்து நீ கண்ணீர் சிந்திவிட மாட்டாய். எந்த நிலை கண்டும் நீ வருத்தப்பட்டு விட மாட்டாய். உனக்காக எந்த நிலையிலும் நான் சொல்கின்ற விஷயங்கள் அப்படியே சரியாக நடக்கும் என்றால் நீ அப்பொழுதுதான் இந்த வராகியை உணர்ந்து கொள்வாய் அல்லவா? ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? தெய்வம் எதையும் கொடுத்தால்தான் நான் வணங்குவேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அது உன்னுடைய தவறுதான். ஏனென்றால் எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கும். இன்றில்லை என்றால் அது நாளை நடந்தே தீரும். இதனை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம் என்பதனை நீ மறந்து விடாதே. வாய்ப்புகள் ஒரு முறை கதவை தட்டும், ஒவ்வொரு முறையும் தட்டி கொண்டிருக்காது. மீண்டும் வரவே வராது என்று உன் அம்மா சொல்லவில்லை. ஆனால் காலதாமதம் எடுத்துக்கொள்ளும். வாழ்க்கையில் இந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்த நேரங்கள் எல்லாம் மேலும் மேலும் உனக்கான மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் முன்னால் நின்று உனக்கு என்ன தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, வேடிக்கை பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டே இருக்கட்டும். யார் என்ன சொல்வார்கள் என்று நினைத்து வருந்தாதே. நீ உன் வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் நீதான் பார்த்தாக வேண்டும். யாரும் எந்த மனிதர்களும் எதையும் ஒருபொழுதும் தெளிவாக வெளிப்படுத்தி விடுவது கிடையாது. நீ செய்கின்ற விஷயங்களை சரியாகச் செய்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற வெற்றியை நீ முழுமையாக பெற்றுக்கொண்ட பொழுது அந்த நேரம் தலைக்கணம் வந்து விடாமல் எல்லாவற்றையும் சாதாரணமாக எதிர்கொள்ள வேண்டும். வெற்றி கொடுத்ததனால் வந்த தலைகணம் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் அடுத்தது என்னவென்று சிந்திக்க வைக்காது. அது மட்டுமல்ல, அத்தோடு உன் வாழ்க்கையும் சேர்ந்து புதைந்துவிடும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தை, என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உன் அம்மா என்னை காண வரத்தான் செய்வாய். நான் என்னென்ன பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுக்கிறேன் என்பது நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம்தான். அம்மா பேச்சிலேயே உன்னை தன் வழிக்கு கொண்டு வருபவள். நான் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டே என் பிள்ளை தீய வழிக்கு செல்லாமல் நல்ல வழியை நோக்கி வந்து விடுவாய். அப்படித்தான் இத்தனை நாளும் என் காரியத்தை நான் சாதித்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் சொன்னால் எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தை என்னுடைய குழந்தை. எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை சட்டென்று உணர்ந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் மீண்டும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நீ பார்த்து கொள்வாய். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்பதனை உணர்ந்துவிட்டு எப்பொழுதுமே உன் வாழ்க்கை இப்படியேதான் தொடர்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இனிமேலும் இந்த தொடரல் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதனை நீ நம்பு. உன்னோடு இருந்து உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுப்பவர்கள் எப்பொழுதுமே உனக்கு தெய்வங்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அந்த வகையில் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை ஊக்கப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற உறுதி வாக்கினை தருகின்றார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டம்தான். அவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிக பெரிய தெய்வங்கள்தான். அதனால் இன்று இரவை கடந்து நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியலில் பேரதிசயத்தை சந்திக்க நீ தயாராக இருந்து விட்டால் போதும். அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. நல்ல நேரத்தை எதிர்கொள்ள
இன்று இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும். தேவையற்ற குப்பைகளை எல்லாம் தூக்கி வெளியில் எறிந்துவிட்டு மனதார நல்ல விஷயங்களையும் இறை பக்தியையும் அதிகமாக கொண்டு இன்று நீ தெய்வத்தை தேடும் பொழுது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.